1 கொரிந்தியர் 9:8 இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனா, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? மனுஷர் வழக்கத்தின்படி சொல்வது நியாயப்பிரமாணம். இந்த இடத்துல அவன் சொல்றது வசனத்தை சொல்றான். நியாயப்பிரமாணம் மோசேயினுடைய சட்டம்னு பிரித்து சொல்லலை, இங்கே வசனம் என்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறான். மனுஷர் வழக்கத்தின்படி சொல்கிறேனா, வசனம் சொல்லுகிறதை சொல்கிறேனா என்று அவன் கேட்கிறான். பவுல் கேட்கிறான். 2 விதமாக ஒரு காரியத்தை நம்ம சொல்ல முடியும். ஒன்று மனுஷர் வழக்கத்தின்படி சொல்கிறது. பைபிள் எல்லாத்தையும் சொல்லலை. வேத புஸ்தகம் உடலை சுத்தமாய் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பொதுவாக சொல்லுகிறது. ஸ்நானம் பண்ண கடவன், பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஸ்நானம் பண்ணி துணிகளை துவைக்க கடவன். சுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப அது விவரமாக சொல்லப்படலை. எப்படி பல் துலக்கணும் அதெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்லப்படலை. அதனால் நம்ம மனுஷர் வழக்கத்தில் தான் சொல்ல வேண்டியிருக்கு. பல்லை துலக்கிறது, நம்முடைய உடலை சுத்தமாக வைத்துக்கொள்வது, உடையை சுத்தமாக வைத்துக்கொள்வது, கிளென்லினஸ், அதாவது நம்ம இருப்பிடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது, இது எல்லாமே மனுஷர் வழக்கமாக தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் பைபிள் சொல்ல முடியாது. ஒரு புள்ளி வைக்கலாம், சுத்தமாக ஸ்நானம் பண்ணி துணிகளை துவைக்க கடவன் அப்படின்னு இருக்குது. முழுகினவன் சுத்தமாக இருக்கிறான், கால்களை கழுவுனா போதும், கைகளை கழுவுவதை பற்றியெல்லாம் இருக்குது வேதத்தில், சுத்தத்தை பற்றி இருக்குது. சில இடங்களில் அது கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அது விவரமாக இல்லை. அப்போ அதை மனுஷர் வழக்கமாக தான் நம்ம சொல்லணும். கர்த்தர் நமக்கு பொது அறிவை கொடுத்துருக்கிறார், காமன் சென்ஸை கொடுத்துருக்கிறார். அதிலிருந்து நம்ம சொல்லலாம். சில விஷயங்கள் வசனத்தில் இருந்து தான் நம்ம எடுக்க வேண்டும். ஆவிக்குரிய விஷயங்கள், ஊழிய விஷயங்களை வசனத்திலிருந்து தான் எடுக்கணும். ஒரு மைக்கை பற்றி பைபிளில் எங்கேயுமே சொல்லப்படலை. இப்போ அந்த காலத்தில் மைக்கு கிடையாது. இசைக்கருவிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மைக்கை பற்றி, ஆனால் மைக்கை மிக முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஊழியத்தில். அப்போ மைக்கை பற்றி நம்ம மனுஷர் வழக்கத்திலிருந்து தான் வழக்கம். மனுஷர் வழக்கம் என்பது அனுபவத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். இந்த மைக்கை எப்படி வாங்கணும், ஒலிபெருக்கி, சவுண்ட் சிஸ்டம், பிஏ சிஸ்டம், அது எப்படி வாங்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், அதை எப்படி இயக்கணும், இது நம்ம மனுஷர் வழக்கத்தில் தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த மைக்கில் எப்படி பிரசங்கம் பண்ணணும், அந்த மைக்கில் எப்படி பாடணும், அது பைபிளில் இருந்து தான் நம்ம எடுக்கணும். அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது பைபிளுக்கு முரண்படக்கூடாது. அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அது பைபிளுக்கு முரண்படக்கூடாது. அதான் அவன் சொல்கிறான், நான் நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறது இல்லையா என்று அவன் கேட்கிறான். ஆகினால சில நேரங்களில் சிலர் வெறும் மனுஷர் வழக்கமாகவே போயிடுறாங்க. அதாவது மனிதர்களுடைய அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள், பைபிளிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் விட்டுறாங்க. ஏதாவது ஒரு சபையில் விசுவாசியாக இருக்காங்க, அந்த சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் விசுவாசிகள்கிட்டருந்து கற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரர் இடத்துல போய் உதவி ஊழியராக இருக்காங்க, அவரிடத்துலேருந்து கற்றுக்கொள்கிறாங்க. அவ்வளோதான். விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அவர்களுடைய அனுபவங்கள்லேருந்து, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து எடுத்துக்கொள்கிறது மட்டும்தான், அதை தான் செய்கிறாங்க. பைபிளிலிருந்து அவர்கள் நேரடியாக எடுத்துக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட எத்தனையோ ஊழியக்காரங்களை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன், எங்கள் தகப்பன்மாரிடமிருந்து, எங்கள் தலைவர்களிடமிருந்து, என்னுடைய முன்னோடிகள், நான் கண்ட மூத்தவர்களிடமிருந்து இப்படி தான் கற்றுக்கொண்டேன், அவர்கள் இப்படி தான் செஞ்சாங்க, நானும் அப்படி தான் செய்கிறேன். அவங்க அதை அப்படியே கொஞ்சம் கூட அதை அப்டேட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கூட மாற்ற மாட்டாங்க. அதுலேயே அதான் அவங்களுக்கு தெரியும், இதான் செஞ்சாங்க, நான் பார்த்த என்னுடைய முன்னோடிகள்லாம் இப்படி தான் செஞ்சாங்க, நானும் அப்படி தான் செய்வேன், அதை நான் மாற்ற மாட்டேன். என் வசனத்தில் இப்படி இருக்கட்டும். வசனத்தில் இருந்தால் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எடுக்க மாட்டாங்க. நம்ம நிச்சயமாக முன்னோர்களிடமிருந்து, மூத்தவர்களிடமிருந்து, முன்னோடிகளிடமிருந்து, தலைவர்கள், தகப்பன்மாரிடமிருந்து கற்றுக்கொள்ளணும். நானும் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அது வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கணும், அது வசனத்திலிருந்து வந்ததாக இருக்கணும், அது வசனத்தில் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிடணும். இல்லைன்னா நம்ம அப்படி அதை செய்யக்கூடாது. அந்த மாதிரி நான் என்னை திருத்தியிருக்கேன். நான் அப்படி ஈயடிச்சான் காப்பி அடிக்கக்கூடாது. அதிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வசனத்தை வச்சு சோதித்து பார்க்கணும், நம்மளை புதுப்பித்து கொள்ளணும். ஆனால் நிறைய காரியங்கள் மனுஷர் வழக்கத்திலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதும் இருக்கிறது. ஒரு வாகனங்களை பற்றி வேதத்தில் ரொம்ப விவரங்கள் சொல்லப்படலை, ஆனால் பராமரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வலையை அவர்கள் அலசி கொண்டிருந்தார்கள், வலையை பழுது பார்த்தார்கள், ஒரு பராமரிப்பு தானே. இப்போ ஒரு வாகனம் வச்சுருக்கிறோன்னா அதை நம்ம பராமரிக்கணும். இப்போ அதெல்லாம் நம்ம மனுஷர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது தான். அவன் நிறைய விஷயங்கள், நிறைய பராமரிப்பு விஷயங்கள், நிர்வாக விஷயங்கள், அன்றாட விஷயங்கள், அது எல்லாமே
இப்போது இருக்கிற நவீன காரியங்கள் பைபிள் காலத்தில் கிடையாது. அதனால் அதை பற்றி அதில் எழுதப்படலை. இப்பொழுது இருக்கிற நவீன கருவிகளை பற்றி வேதத்தில் இல்லை. ஏன்னா அப்போ வேத காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்போ அது வேதத்தில் இல்லாத விஷயங்களை மனுஷர் வழக்கத்தில் தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். இல்லை பைபிளில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பைபிளில் இல்லை அதனால் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. பைபிளில் காரை பற்றி இல்லை நான் காரில் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? பைபிளில் விமானத்தை பற்றி இல்லை நான் விமானத்தில் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது நம்ம மனுஷர் வழக்கத்திலேருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒரு மெட்ரோ ரயிலில் எப்படி ஏறுறது மனுஷர் வழக்கத்திலேருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒரு விமானத்தில் எப்படி ஏறுறது மனுஷர் வழக்கத்திலேருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒரு மொபைல் ஃபோனை எப்படி பயன்படுத்துறது, பைபிளில் மொபைல் ஃபோன் இல்லை. இப்போ மொபைல் ஃபோன் அன்றாட வாழ்க்கை பணிகளுக்கு, ஊழியங்களுக்கு, பல விஷயங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. நம்முடைய நேரத்தை, பலத்தை மிக மிக குறைவாக அது எடுத்து பெரிய வேலைகள்லாம் செய்வதற்கு அது உதவி செய்கிறது. தேவையில்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் மனுஷர் வழக்கத்தில் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். மற்றதெல்லாம் வேதத்தில் தான் இருக்குது. ஆவிக்குரிய விஷயங்கள், ஊழிய விஷயங்கள். அப்போ எதை மனுஷர் வழக்கத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், எதை வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தெளிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென்.